ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றம்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே வெறும் இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லைங்க. கூட கொஞ்சமாக தக்காளி சாஸ் வச்சு கொடுத்தாலே போதும், செஞ்ச மறு நிமிஷமே காலி ஆகிடும். சரி வாங்க, இப்போ இந்த வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் மீடியம் சைஸில் 2 கேரட் தோலெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு 7-8 பீன்ஸ், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃபஸ்ட் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இது காஞ்ச பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இதே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ண வேண்டியது கிடையாது, இது மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு எடுக்கிறது தான். தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம 3 விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடிட்டு குக்கருடைய வெயிட் போட்டு மீடியம் ஹீட்டில் 3லேருந்து 4 விசில் வேக விட்டுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 3 விசில் இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 லவங்கம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, வாசனைக்காக 2 ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சா அது சேர்த்துக்கோங்க, இது இல்லைனாலும் பரவாயில்லை. கூடவே சின்னதாக ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 6 பல் பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக புதினா இலை, கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. மல்லியும் புதினாவும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் விழுதாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம காய்கறிகளை மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடில் குக்கரும் 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நம்ம சேர்த்த தண்ணிக்கும் காய்கறி வெந்து வரதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு. இப்போ ஒரு மத்து இல்லைன்னா மேசர் வச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை காய்கறிகள் வேக வச்ச தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாலும் அதை வடித்து எடுக்க வேண்டாம், அந்த தண்ணியோடையே இது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ காய்கறிகளை மசிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக மசிக்க வேண்டாம், உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. மற்ற காய்கறிகளெல்லாம் இது மாதிரி ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் அதிகம் வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் நல்லா வதங்கி அதனுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற காய்கறிகளை உள்ள சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காய்கறிகள் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்குச்சுன்னா போதும். நம்ம இது மாதிரி மசாலா விழுது வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு ஒன்றும் பாதி இருந்துச்சுன்னா கூட அதை கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காமலே ஒரு 5 நிமிஷம் போல் இந்தளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அடுத்தது இந்த கட்லெட்டுக்கு மேலே இருக்கிற மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மாவோடு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்து செய்யலாம். அதோடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே மாவோட எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம்னா தான் மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்பவே இணக்கமாக இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுறலாம். ஸோ இந்த கட்லெட் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால மாவு அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது. மாவு பிசைஞ்சதும் உடனே கட்லெட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே பெருசாக உருட்ட வேண்டாம். நம்ம எப்பயும் ஊறி உருட்டுறதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் எல்லா மாவையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே மெலிசாக உருட்டிடாதீங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு தட்டுறம் போது அது வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா உருட்டி உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஓரங்களை அப்படியே மடித்து விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி மடித்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வெளியில் எடுத்துடலாம். ஸோ உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் தான் அதிகமாக இருக்கணும். மேலே இருக்கிற மாவு வந்து கொஞ்சமாக தான் இருக்கணும். இது மாதிரி மீத மாவை எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு திரும்பவும் இதை திருப்பி போட்டு அப்படியே தட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக தட்டினீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் ரொம்பவே நல்லா வரும். அவ்வளோதான், இப்போ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே மெலிசாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கூட கேப் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்லெட் சேர்த்துக்கோங்க. இது ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. ஸோ அதிக நேரம் வேக வைக்க வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் 1 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே ஸ்டஃபிங் நம்ம நல்லா வேக வச்சதுனால மேலே இருக்கிற மாவு மட்டும் லைட்டாக கலர் மாறிச்சுன்னா போதும். இது மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சமோசா மாதிரி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கட்லெட்டை வச்சு இதே மாதிரி 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ கட்லெட் வந்து 2 சைடும் லைட்டாக பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சா. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா கட்லெட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் கட்லெட் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம நைட்டு டின்னருக்கும் பரிமாறலாம், இல்லைன்னா ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சாப்பிட்ற போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை, கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தாலே போதும். குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வெஜிடபிள் கட்லெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.